உதவி செய்ய வந்த தேவதை. யாருமே இல்லாத பனி பிரதேசம் ஒன்றில் தனியாக ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தான். பனியின் ஊடாக அவன் அங்கிருந்த மரங்களை வெட்டி அருகில் உள்ள சந்தைக்கு கொண்டு சென்று விற்று வருவான். துணைக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே பிரச்சனை பசி. எப்போதும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அவனோட பணம் இல்லை. இருப்பதை கொண்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான். அவன் மீது கருணை கொண்ட ஒரு தேவதை ஒரு நாள் அவன் முன் தோன்றினான். தான் உதவி செய்ய வந்திருப்பதாகவும் என்ன தேவைன்னாலும் கேட்கலாம்னு சொன்னான். அவனுக்கு என்ன கேட்பதுன்னு ஒன்றுமே புரியலை. உன் வாழ்க்கைக்கு தேவையான எதை வேண்டுமானாலும் கேள், தருகிறேன்னு சொன்னான். உடனே அவன் தனக்கு ஒரு பெரிய பழ ரொட்டி வேண்டும்னு கேட்டான். ஐயோ, இவ்வளவு அப்பாவியாக இருக்கிறானேன்னு வேறு ஏதாவது கேள்னு சொன்னான். உடனே அவன், நீ தேவதைன்னு நான் எப்படி நம்புறது? முதல்ல ஒரு ரொட்டியை வரவழைச்சு கொடு அப்படின்னு சொன்னான். உடனே அவள் கையை உயர்த்த மறுநிமிஷம் விதவிதமான ருசிகள் ரொட்டிகள் அங்கே தோன்றின. விறகு வெட்டி வேண்டிய மட்டுமெல்லாம் சாப்பிட்டான். அவனிடம் தேவதை, நீ நல்லவனா இருக்கிற, வேறு ஏதாவது ஒன்று கேளுன்னு சொன்னான். விறகு வெட்டி ரொம்ப யோசிச்சுட்டு, இவ்வளோ ரொட்டியும் என்னால் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது, அதனால் இதை சூடாக பாதுகாக்க அடுப்பு வேணும்னு கேட்டான். அவள், இவ்வளவுதானா உன் ஆசை? உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள ஏதாவது கேட்கக்கூடாதான்னு கேட்டான். அவனோ, ஒரு ரொட்டிக்காக நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாது, எனக்கு அந்த அடுப்பு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவளும் மறுநிமிஷம் மிக நவீன அடுப்பு ஒன்றை வரவழைத்து தந்தா. அப்போது அந்த தேவதைக்கு விறகு வெட்டிக்கு தேவையான உதவியை தான் செய்யலென்று ஒரு ஆதங்கமாக இருந்தது. வேறு ஏதேனும் கேள், தருகிறேன்னு சொன்னான். அவன் அவளிடம், எனது துணியை துவைப்பதற்கு யாருமே ஆள் இல்லை, அதனால் நீ எனக்கு வேலைக்காரியாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டான். அவ்வளோதான். மறுநிமிஷம் அந்த தேவதை விறகு வெட்டியோட வீட்டில் வேலைக்காரியாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதிலிருந்து அவளும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிட்டது. அன்றிலிருந்து தான் தேவதைகள் மனிதருக்கு உதவி செய்ய வருவதே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த கதையில். தேவதைகள் உண்மையில் இருக்கிறார்களோ இல்லையோ, உதவி செய்ய முன் வருபவர் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவதைகளுக்கு சமம். நமது புறக்கணிப்பும் நன்றி மறப்பும் அறியாமையும் தான் தேவதைகளை நம்மை விட்டு விலகி இருக்க செய்கின்றது. நன்றி.